தலைப்பு தமிழர் மரபு. அதனால் தமிழர்களோட இசையை வெளிப்படுத்துறதுக்காக தபேலா வீணை வரைஞ்சிருக்கோம். அது ஜம்காலத்தில் தமிழர்களோட சிறப்பு ஜம்காலம் தபேலா வீணை. அடுத்தது நம்மளுடைய நாட்டியத்தை வெளிப்படுத்துறதுக்காக பரதநாட்டியம். தமிழர்களுடைய விவசாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி விவசாயி அவர் கையில் ஏற்கலப்பை பிடிச்சிருக்க மாதிரி. பொங்கல் தமிழர்களுடைய விழாவான பொங்கல் திருநாளை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பொங்கப்பானை கரும்பு. அடுத்தது நம்மளுடைய நாட்டியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு கரகாட்டத்தோடைய கரகம் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது தமிழ் கோலம் அப்படின்னாலே இந்த புள்ளிக்கோலம் தான். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி புள்ளிக்கோலம் சுற்றி பார்டர்லையும் ஜல்லிக்கட்டு மாடை ரெப்ரசன்ட் பண்ணி சைடில் அதனுடைய ஃபேஸை ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்தது விவசாயிகளுடைய மாட்டு வண்டியை ரெப்ரசன்ட் பண்ணி வீல் மட்டும் அந்த சைடில் கொடுத்துருக்கோம். உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அது தமிழர்களுக்கான ஒரு பழமொழி. அதை ரெப்ரசன்ட் பண்ணி வாழை இலை, அதனுடைய வாழைப்பழம் உணவும் அதில் இருக்குது. அடுத்தது கோயில் கோபுரம் எதுக்காக அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னாலே தமிழ் கடவுள், அதை ரெப்ரசன்ட் பண்ணி கோபுரம். அடுத்தது தேமுதிர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும், பாரதியாரின் கூற்று. தமிழை உலகம் முழுதும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வசனத்தை இதில் குறிப்பிட்டிருக்கோம். நன்றி.